சம்பவம் நடந்தது மெரினா பீச்ல போன வாரம். இந்த ஒரு வீடியோ அனுப்பிச்சு உங்களோட கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த வீடியோக்கு ரெண்டு தரப்பான கருத்து இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்னு சரிதான், ஒன்னு தப்பு தான் அப்படிங்கிறது. சோ நான் என்னோட கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். சரி, இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆரம்பிக்கலாமா? கேட்டது தப்பா சரியா அப்படிங்கிறது ரெண்டாவது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஆமான்னு சொல்லிருக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு ஏன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளவு நேரம் பேசணும்? ரெண்டாவது, ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து எங்கிட்ட கொஸ்டின் கேட்கறாரு அப்படின்னா அவரை மதிச்சு, அந்த யூனிஃபார்மை மதிச்சு நான் ஆன்சர் பண்ணணும். அந்த கேள்வி சரி தப்பு அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அந்த இடத்துல அவரை மதிச்சும் அவரோட வேலையை மதிச்சும் நான் ஆன்சர் பண்ணிருக்கணும். போலீஸ் வந்து எங்கிட்ட தப்பான கொஸ்டின் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. ஆனா போலீஸ் என்ன கொஸ்டினே கேட்க கூடாது அப்படின்னு சொல்றதுல நியாயமே கிடையாது. அந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம், ஏதாவது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்தது அப்படின்னா டியூட்டில இருந்து அவர் தான் போய் நிக்கணும். அவர் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் தான் வந்து பதில் சொல்லணும். அவர் அப்ப கேட்கதானே செய்வாரு. நம்ம கேள்வியும் நோட் பண்ணணும். அவர் தப்பாவும் கேட்கல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, புருஷன் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்டதுல என்ன தப்பு? ஆமானா ஆமா, இல்லனா இல்ல, இந்த ரெண்டே வார்த்தை தான் ஆன்சர். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பேச்சு பேசணும்? என்ன பொறுத்த வரைக்கும் போலீஸ் மேல தப்பு இல்ல. கேட்கக்கூடிய இடத்துல நம்ம சொசைட்டி இருக்கு. டே டு டே லைஃப்ல, டே டு டே நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்றோம் இந்த சொசைட்டில, என்னென்ன நியூஸ் நம்ம கேட்கறோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.